மாமா, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சகல, எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. எங்க கிட்ட சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். சூப்பர் சகல, ஃபேண்டாஸ்டிக். மாமா, அவர் என்ன சொன்னார்னு எனக்கும் சொல்லுங்களேன். நான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. சொல்லுங்க மாமா. என்ன ரேவதி, சகலையே அந்த விஷயத்த சஸ்பென்ஸா வச்சிருக்கும் போது நான் எப்படி அதை உன்கிட்ட சொல்ல முடியும்? சாரி ரேவதி, என்னால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். என்னங்க, அவர் என்னதான் அப்படி சொன்னாரு? நீங்களும் ஃபேண்டாஸ்டிக் சூப்பர்னு சொல்றீங்க. சகல சொன்னதை சொன்னா நீயும் பயங்கரமா ஹாப்பி ஆயிருவ. அதாங்க, என்னன்னு சொல்லுங்க. நீ வரியா நான் வரவா? வாங்க. வந்துடுறேன். இதான் சொன்னாரு. ஓ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரேவதி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். அக்கா, இவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, மாமாவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ அது சொல்லுக்கா ப்ளீஸ். சஸ்பென்ஸ் என்னால சீரியஸா தாங்க முடியல. என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. நோ 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 மீன்ஸ் நோ. அக்கா, ரேவதி அக்கா கிட்ட தான் யாரும் சொல்ல மாட்டீங்க. என்கிட்டயாவது சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ ஒருத்தி சொல்லலன்னா விட மாட்டேன். வா. இதுதான் விஷயமா? மாமா, இப்படிலாம் நீங்க பிளான் பண்ணுவீங்களா? கலக்குங்க, வாழ்த்துக்கள். ஸ்வாதி, நீ என் செல்லம் இல்ல. நீயாச்சும் அது என்னன்னு சொல்லடி. இனிமே நல்லா தாங்க முடியாது. அக்கா, எல்லாரும் சொல்லாதப்ப நான் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? மாமா கூட போ, அப்புறம் உனக்கே எல்லாம் தெரியும். ரேவதிய கூட்டிட்டு போய் அப்படி என்னதான் செய்ய போறான்? பில்டப் எல்லாம் பெருசா இருக்கே. அக்கா இல்லாததுனால நல்ல ஆட்டம் போடுறீங்களா? அவ வரட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். ஐயோ, எல்லாரும் சஸ்பென்ஸ் வச்சு ஏன் என்ன கொல்றீங்க? என்னன்னு தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? ப்ளீஸ் சொல்லுங்க. பாவம்லாம் இல்ல, நீ அவரோட போ, உனக்கே புரியும். சரி வா போலாம். புருஷா, என்ன நம்ம இப்ப எங்க போறோன்னு கேக்குறேன்ல. வீட்ல கேட்டப்பதான் சொல்லல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எனக்கு மட்டும் தெரியல. இவ்ளோ தூரம் கேக்குறேன்ல, சொன்னா குறைஞ்சா போயிடுவ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய போகுது. கொஞ்சம் பொறுமையா இரு. அதான் முடியலையே, அதனால தானே கேக்குறேன். என்ன வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண கூட்டிட்டு போறேன்னு தெரியுது. ஆனா நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற, என்ன gift கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. நீ எப்படி கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய வரும். இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு அடமெண்டா இருக்கேன்னு தெரியல. நான் உனக்கு gift கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா நீ முந்திக்கிட்ட. எல்லாத்துலயுமே என்னை விட ஃபாஸ்டா இருக்க. என்ன இன்னி கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி இருக்க? ஏன் மத்த நேரம்லாம் நான் அழகா இல்லையா? ஓச்சரா. ஏய் பாரு, ரோட்ல எவ்வளவு வண்டிங்களா போயிட்டு இருக்குல. நீ எங்க போறேன்னு சொன்னாலே ஒழிய என் மனச மாத்த முடியாது. ப்ளீஸ் சொல்லேண்டா. டாவா, இப்ப எதுக்கு திடீர்னு டா போட்டு பேசுற? நீ சொல்லலன்னா அப்படிதான்டா பேசுவேன். சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவேன். எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏன் நீ வெயிட் பண்ண குறைஞ்சா போயிடுவ? என் அவஸ்தை உனக்கு சிரிப்பா இருக்கா? பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய வரும். பொறுமையா இரு. எல்லாம் பக்காவா செஞ்சாச்சு மாப்ள. நீ சொன்னன்றதுக்காக வீட்டுக்கு கூட போகாம நைட்டு முழுக்க இங்கேயே இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செஞ்சிருக்கேன். ஒரு சின்ன குறை கூட இருக்காது மாப்ள. நீயே என்ன பாராட்டு வேணா பாத்துக்கீங்க. அந்த அளவுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருக்கேன்.
அண்ணே நீங்களாவது சொல்லுங்களேன், இங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஆ, இங்க என்ன நடக்க போகுது எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர்தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்களாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். சிஸ்டர், மாப்பிள்ளையே எதையுமே சொல்லாம சர்ப்ரைஸா உங்களை கூட்டு வந்திருக்காரு. நான் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லி சர்ப்ரைஸ உடைச்சிட கூடாதுல்ல. அப்ப நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? சிஸ்டர், எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிய போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு சிஸ்டர், மாப்பிள்ள உங்க மேல எவ்வளவு லவ்வா இருக்காருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் சொன்னாதானே நீ அவங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு தெரியும். சிஸ்டர், உங்களுக்காக மாப்பிள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாரோ அதத்தான் நான் செஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஆமா, மத்ததெல்லாம் சொல்றீங்க, முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவ்ளோ சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியாது. ஆமா, இப்படியே சிரிச்சுட்டே இரு, எதையும் சொல்லாத. சிஸ்டர், இத வாங்கிக்கங்க. என்னது, இதான் கிஃப்டா? ஐயோ சிஸ்டர், இது கிஃப்ட் இல்ல. கிஃப்டா இருந்தா நானா கொடுப்பேன், மாப்பிள்ள இல்ல கொடுப்பாரு. அப்போ என்னது இது? இது நீங்க போட்டுக்க வேண்டிய புது Dress. ட்ரெஸ்ஸா? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு புது Dress? இதெல்லாம் மாப்பிள்ளையோட ஏற்பாடு. வாங்கிக்கங்க. வாங்கிக்க. வாங்கிக்கங்க.